வணக்கங்க. நாங்கள் விழுப்புரம் மாவட்டம் கண்ணாச்சிபுரத்துலேருந்து பேசுகிறோங்க. ஒன்றும் இல்லைங்க. எங்களோட வேண்டுகோள் என்ன தெரியுமா? எங்கள் பகுதியில் கிராமங்களில் நிறைய பெண் பிள்ளைங்க படிக்கிறாங்க, போகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இருந்தாலும் இரவு நேரங்களில் சுமாராக ஒரு 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் எந்த பஸ்ஸும் போகிறதில்ல, வரதில்ல. அது எங்களுக்கும் தெரியுது. ஏற்கனவே போய்க்கிறாங்க, பஸ்ஸெல்லாம் போய்க்கிட்டு வந்துக்கிறது எங்களுக்கும் தெரியும். பஸ்ஸு போனது இப்போ என்ன பண்ணாங்க, இலவச பஸ்ஸு விட்டதுக்கு அப்புறமும் எங்கள் பகுதியில் உள்ள கிராமங்களில், சின்ன சின்ன கிராமங்களில் பஸ்ஸு போகிறதில்ல. இது என்ன பண்ணுறாங்கன்னா, இது ஒரு அட்வான்ஸாக, இது ஒரு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு காரணமாகும்போது ஒரு டூலர் வச்சுருக்கவங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கேருந்து இந்த பெண் பிள்ளைங்களாம் வேலைக்கு போயிட்டு வருங்கள, ஒரு 6, 7, 8 மணி 9 மணிக்கு பிள்ளைங்கள்லாம் வரும்ல, சின்ன சின்ன பசங்கள்லாம் வரும். அதனுடைய வறுமை காரணம் அந்த பசங்கள்லாம் வரும்போது இங்கே கூப்பிட்டு போகிறாங்க. மாமா நான் வீட்டுக்கு தான் போகிறான்னு விடும்போது கருப்பை சூட ஆரம்பிடுது. அவளுடைய 2 நாள் கூப்பிட்டு போவாங்க, 3 நாள் கூப்பிட்டு போவாங்க, 4 நாள் என்ன பண்ணுதுமா, தான் பிள்ளை யாருமே நினைக்கிறதே இல்லைங்க. யாருமே நினைக்க மாட்டுறாங்க. நான் சாதாரண ஒரு ஆட்டோக்காரன் தான். நானும் என்ன ஒரு நாளைக்கு ஓட்டினா இப்போதைக்கு இருக்கிற நிலமன்னா பார்த்தோன்னா வச்சுக்கேன், 200 300 கூடும். என் பக்கத்தில் இருக்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஷாம்பூருக்கு போவாங்க. கல் அறுக்கிறவங்க எல்லாருமே கல் அறுத்து அன்னன்னைக்கு என்ன தேவையோ அதுதான் பண்ணுவாங்க. யாரும் அப்படியே பெரிய அவங்களாம் யாரும் கிடையாது. இருக்கப்பட நிறைய பேர் இருக்கிறாங்க. யாரும் அந்த அவங்களுக்கு 10 ரூபா கொடுத்து உதவி பண்ணுறதுல யாருக்கும் நல்ல எண்ணங்களும் இல்லை. அவங்க தேவையை பூர்த்தி பண்ணி நேரம் ஓடின்னு இருக்கும்போது நம்ம போய் அவங்ககிட்ட போய் 10 ரூபா கொடுன்னு கேட்க முடியாது. இப்படி தான் போயின்னு இருந்தது. இப்போ போகும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்க விழுப்புரம் வேலைக்கு போயிட்டு வருவாங்க, கொத்தனார் வேலைக்கு போவாங்க, திருவண்ணாமலை வேலைக்கு போயிட்டு வருவாங்க. பக்கத்தில் கிராமம் வெட்டவலம், இந்தாண்ட கெடாறு, இந்த ஊர்லேருந்து போயிட்டு வரும்போது இந்த பெண் பிள்ளைங்கள்லாம் வரும்ல, இந்த ஆட்டோ ஓடுறவங்களாம் கூட நானும் ஆட்டோ தான் ஓட்டுறேன். இருந்தாலும் ஒரு 4 பேர் 5 பேர்னா ஆளுக்கு 10 ரூபா கொடுத்துட்டு போட்டு அப்படியே கூப்பிட்டு வந்துடுவோம். அந்த 2 பேர் 3 பேர் தான் வரும். ஏன்னா ஒரு பிள்ளைங்களும் ஒரு பஸ்ஸுக்காக வரும். என்ன பண்ண முடியும், 2 பேர் 3 பேர் 10 மணி 11 மணி ஆயிடுது. எந்த பிள்ளைங்களும் போக முடியல. அப்புறம் 5 பேர் சேர்ந்தால் ஒரு 50 ரூபா கிடைக்குன்னு நாங்களும் கொண்டு போய் விட்டு வந்துடுவோம். எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்கிறோம். மற்றபடி நாங்களும் பெரிய இதாலும் கிடையாது. எல்லாமே அன்னாடிக்கு என்ன ஒன்றுமோ அப்படிதான் பண்ணுவோம். சின்னதாக ஒரு விவசாயி, அவ்வளோதான். விவசாயம்னு கிடையாது, ஆட்டோ ஓடுறோம். அப்புறம் சின்னதாக இந்த குத்திக்கு பயிருக்கு வச்சு நான் ஓடிக்கிறோம். அப்படி தான் ஓடினது எங்களுடைய வாழ்க்கையும் அப்படி தான். ஆனால் இங்கே நடக்கிற ஒரு அக்கிரமம் என்ன தெரியுமா, எத்தனையோ பெண் பிள்ளைங்க மதுக்காக அடிமையாகி தன்னுடைய கணவனை இழந்துட்டு எத்தனையோ பெண் பிள்ளைங்க இங்கே என்னுடைய சுற்றி இருக்கிற கிராமங்கள்லாம் பார்த்தோன்னா ஒரு 23 24 கிராமங்கள் இருக்குது. இந்த கிராமத்தில் இருக்கிற பசங்கள்லாம் சின்ன வயசுலேயே தன்னுடைய கணவனை இழந்து 2 பிள்ளை 3 பிள்ளை இழந்து எத்தனையோ பிள்ளைங்க வாழ்ந்துட்டு இருக்குது. அந்த பிள்ளைங்களுக்காக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம போகும்போது ஃப்ரீயாக கொண்டு வந்து விட்ருவோம். இப்போ எனக்கு ஒரு 2 தடவை 3 தடவை சவாரி கிடைக்குதுன்னா நான் வரும்போது பாமான்னு கூட்டாந்து விட்டு போயிடும். அதுதான் என்னால் பண்ண முடியும். ஏன்னா எனக்கும் முன்னாடி பிள்ளை இருக்குதுப்பா, நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியுமா, இந்த பெண் பிள்ளைங்களை வச்சு 2 பிள்ளை பெற்றுட்டா அவளை தப்பாக நினைக்கிறாங்க. அவள் ஏதோ வயது உரிமையாக ஓடையாரா, அவளை கொண்டு போய் வீட்டில் சேர்க்கறதுக்குள்ளே ஏன் கொண்ட அது பண்ணுவேன் இது பண்ணுவேன். நாய்ங்கள்லாம் நிறைய சுற்றுதுப்பா. மெயினாக எங்கள் ஏரியாவில் இருக்கிற இந்த டாஸ்மார்க் எடுத்துருங்க.
வேறு ஒன்றுமே தெரியல. என் பெண் பிள்ளைங்கள நாங்கள் காப்பாற்றிக்குவோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பெண் பிள்ளைங்கள எங்களால் காப்பாற்றிக்க முடியும்.